சென்னை போரூர் டோல்கேட் அருகே தாம்பரம் மதுரவாயல் பைபாஸ் சாலையில் அதிவேகத்தில் வந்த BMW கார் முன்னால் சென்ற டூ வீலர் மீது மோதியதில் இருசக்கர வாகன ஓட்டி பக்கவாட்டு சாலையில் தூக்கி வீசப்பட்டு உயிரிழந்தார். இதுகுறித்து கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் எமது செய்தியாளர் கதிரவன். வணக்கம் கதிரவன், உங்களிடம் இருக்கும் தகவல்களை பகிர்ந்து கொள்ளுங்க. சென்னை போரூர் சுங்கசாவடி அருகே சொகுசு கார் BMW சொகுசு கார் மோதிய விபத்துல 20 அடி உயரத்தில் இருந்து பக்கவாட்டு சாலையில் விழுந்து இருசக்கர வாகனத்தில் பயணம் செய்த தனியார் தொலைக்காட்சி ஊழியர் உயிரிழந்த சம்பவம் பெரும் சோகத்தை ஏற்படுத்தியிருக்கிறது. குறிப்பா தாம்பரத்தில் இருந்து புழல் மதுரவாயல் பைபாஸ் சாலையில வானகரம் நோக்கி சென்று கொண்டிருந்த ஒரு BMW கார் அதுக்கு முன்பு சென்ற ஒரு இருசக்கர வாகனத்தின் மீது இடித்து அந்த இருசக்கர வாகனமானது தூக்கி வீசப்பட்டிருக்கிறது. 20 அடி இடதுபுறம் உள்ள இந்த சாலையில 20 அடி உயரத்திலிருந்து கீழே விழுந்திருக்கிறது. இது இந்த இருசக்கர வாகனத்தில் பயணம் செய்த பிரதீப் குமார் என்ற நபர் சம்பவ இடத்தில் உயிரிழந்திருக்கிறார். மேலும் BMW கார் அங்கேயே விட்டுவிட்டு அந்த காரை ஓட்டி வந்த நபரும் தப்பி ஓடி இருக்கிறார். குறிப்பா சென்சார் கட் ஆனதுனால அந்த காரை மேலும் இயக்க முடியாதனால அந்த காரை விட்டுவிட்டு அங்கே தப்பி சென்றதாகவும் கூறப்படுகிறது. இது குறித்து போலீசார் விசாரணை மேற்கொண்டதில் கோயம்பேடு போக்குவரத்து புலனாய்வு போலீசார் விசாரணை மேற்கொண்டதில் உயிரிழந்த நபர் தனியார் தொலைக்காட்சியில கேமராமேனாக பணியாற்றி கொண்டு பகுதி நேரமாக ரேபிடோ ஓட்டி வரக்கூடிய பிரதீப் குமார் என்பதும் அம்பத்தூர் பகுதியில் தற்போது வசித்து வரக்கூடிய நிலையில வீட்டுக்கு செல்லும் போது இந்த விபத்து ஏற்பட்டதும் தெரிய வந்திருக்கிறது. அதே போல காரை ஓட்டி வந்த நபர் வந்துட்டு தனியார் நிறுவனத்தை சேர்ந்த முரளி என்பதும் தனியார் நிறுவனத்துக்கு சொந்தமான இந்த கார் விமான நிலையத்துக்கு சென்று வாடிக்கையாளர் ஒருவரை இறக்கி விட்டுவிட்டு திரும்பும் போது அதிவேகமாக வந்ததனால இந்த விபத்து ஏற்பட்டிருப்பதும் தெரிய வந்திருக்கிறது. தற்போது கோயம்பேடு போக்குவரத்து புலனாய்வு போலீசார் அந்த காரை பறிமுதல் செய்திருக்கிறார்கள். மேலும் அந்த முரளி என்ற நபரையும் தேடி வருகிறார்கள். நிறுவனத்துக்கும் நேரடியாக சென்று விசாரணைகளை மேற்கொண்டு வருகிறார்கள். வேலப்பஞ்சாவடி பகுதியில் இந்த நிறுவனம் செயல்பட்டு வருவதும் தெரிய வந்திருக்கிறது. தற்போது இந்த பிரதீப்பின் உடலானது கீழ்ப்பாக்கம் மருத்துவமனையில் பிரேத பரிசோதனைக்காக வைக்கப்பட்டிருக்கிறது. இந்த சம்பவம் அவருடைய குடும்பத்தினருக்கு மட்டுமல்லாமல் அங்கு இருக்கக்கூடிய அவர்களுக்கும் சோகத்தை ஏற்படுத்தியிருக்கிறது. 20 அடி உயரத்தில் விழுந்து தனியார் தொலைக்காட்சி ஒளிப்பதிவாளர் உயிரிழந்த சம்பவம் சோகத்தை ஏற்படுத்தியிருக்கிறது.